ஒரு அற்புதமான விஷயம். அஸ்டோனியாவன் சார்பாக இந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன் சப்ளிமெண்ட் தேவை? இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழக்கூடிய மனிதர்கள், குறிப்பாக இந்தியாவுல இந்த சுற்றுப்புற சூழல்ல இன்னைக்கு ஹைபிரிட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா உணவும் மாறினதுக்கு அப்புறம் தன்னுடைய உடம்பையும் உடலையும் பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு இன்னைக்கு மக்கள் வந்து அலைந்து திரியாங்க. எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ப்ராடக்டை கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் வந்து இங்க டாபிக். இன்னைக்கு நாங்க எடுக்கக்கூடிய இந்த ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலவிதமான கேள்விகளுக்கு பதில தரக்கூடியதா இருக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். அடுத்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை முழுமையா தெரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட் பல கம்பெனி சேர்ந்தவங்க பண்றாங்க. பட் வந்து ஏன் பண்றாங்க? அதனால என்ன பெனிஃபிட்? அது இத வந்து யார் சாப்பிடலாம்? இல்ல நோய் உள்ளவங்க மட்டும் தான் சாப்பிடணுமா? இல்ல மத்தவங்க எல்லாருமே சாப்பிடலாமா? அப்படின்ட்டு பலவிதமான கேள்விகள் வந்து பல பேருக்கு இருக்கலாம். சரிங்களா? அப்போ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா, அது எந்த கம்பெனி பண்ணாலும் சரி, பட் சப்ளிமெண்ட் ஏன் சாப்பிடணும்? அப்போ லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் அண்ட் தேர் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிற ஒரு புதிய டாபிக்க ஒரு புதிய கோணத்துல இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஓகேவா? அப்போ இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு டயபெட்டிஸ், அது மாதிரி ப்ரீ டயபெட்டிஸ், தைராய்டு, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கை முழுவதும் மருந்து சாப்பிடக்கூடிய லெவலுக்கு தள்ளி விடப்படக்கூடிய வியாதிகளுக்கு தான் லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவாகவே அது வியாதி கிடையாது, ஊனம். அப்போ அந்த ஊனத்திலேருந்து அதை மேனேஜ்மெண்ட் பண்ணி எப்படி நம்ம அந்த நோயோட தாக்கம் இல்லாம வாழலாம், அது அடுத்த பார்ட்டை எப்படி பாதிக்காம வாழலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய ரெமெடிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏன் தேவை அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இன்ட்ரோடக்ஷன் டு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் ஆர் டிசீசஸ் linked to the way people live and work, often influenced by poor habits and unhealthy lifestyles. அப்போ என்னத்த சாப்பிட்றோம்னு தெரியாம சாப்பிட்றது, காரணம் இல்லாம. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் இருக்கா, விட்டமின்ஸ் இருக்கா, மினரல்ஸ் இருக்கா, நமக்கு தேவையான புரோட்டீன் ஒரு நாளைக்கு போகுதா, தேவையான ஃபேட் இருக்கா, இப்படி வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான விஷயமும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க பண்றாங்க. அப்போ அன்ஹெல்தி ஹீட்டிங் ஹேபிட்ஸ் தான் இன்னைக்கு பிரச்சனையாவே இருக்கு. இப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க டாபிக்கா நான் வந்து சொல்ல இருக்கிறேன். ஓகேவா? இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா காசஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செடன்டரி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவசர உலகத்துல வாழ்க்கை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, பல விதங்கள்ல மாத்திக்கிட்டாங்க. நீங்க வந்து நம்ம நினைக்கிறோம் படிச்சவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மாறிட்டாங்க. நம்ம வந்து படிக்காத கிராமத்தா மாரி நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே சொல்ல போனா கிராமத்துல நடக்கக்கூடிய ஒழுங்குமுறைகள் படிச்சவங்கள்ட்டயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேலிடத்திலயோ இல்ல அப்படின்னு தான் சொல்ல வேணும். காரணம் என்ன? அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா வேற விதமா இருக்கு. நைட்ல 11 மணிக்கு சாப்பிடுறது, 12 மணிக்கு 1 மணிக்கு போய் தூங்குறது, அதிகாலையில 10 மணிக்கு காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறது. இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல் என்ன இருக்கும்? ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸா இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிக் குடுத்த பாதையில கண்டிப்பா இருக்காது. அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே சில லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லேருந்து வெளில வரணும்னா, இப்போ உதாரணத்துக்கு வெயிட் லாஸ் பண்ணணும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, சுகர்லேருந்து வெளில வரணும். இப்படிலாம் நினைச்சீங்கன்னா, ஈவினிங் 6 மணிக்கு மேல சாப்பாட தவிர்த்துட்டாலே, நீங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. ஆனா ஈவினிங் 6 மணிக்கு மேல என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அப்படி தவிர்த்துட்டாலே, நீங்க ஒரு 2 ஆர் 3 ஹவர்ஸ் கழிச்சு தான் தூங்க போவீங்க. நல்ல தூக்கம் வரும். நல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங்கும் இருக்கும். அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு சாப்பிட்டா போதும்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ், ஒபிசிட்டிலாம் குறைய ஆரம்பிச்சுரும். அப்போ இப்படி எப்படி ஈட் பண்ணணும்? அது மாரி எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ், அதிகமான மன உளைச்சல். அதாவது நம்ம நினைக்கிறோம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது மன உளைச்சலுன்ட்டு. பிளஸ் நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்களும் கழிவுகள் நிமித்தம் படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸ தான் இங்க குறிக்குது. லேக் ஆஃப் ஸ்லீப், தூக்கமின்மை. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாத்தையும் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சரியான நேரத்துக்கு தூங்க போகணும் அப்படிங்கிற விஷயத்த இழந்துட்டு என்ன பண்றாங்க மக்கள்? நடமாடிட்டு இருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தான் உடம்ப குடுத்து கெடுத்துக்கிறாங்க. இப்பேற்பட்ட காசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பிஹைண்ட் தட் டிஸார்டர். இப்போ உதாரணத்துக்கு,
லைஃப் ப்ராக்டிசஸ், வேக்கிங் அப் பொதுவா வந்து எழுந்திரிப்பது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ மாடர்ன் லைஃப் ஸ்டைல் பிராக்டிசஸ், மாடர்ன் லைஃப் ஸ்டைல் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு முன்னாடி எப்படி மக்கள் இருந்தாங்க அப்படின்னா, இயர்லி மார்னிங் எந்திரிச்சுருவாங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நோ டைம். வேக்கப் டைமே நோ டைம். அதுக்குன்னு ஒரு லிமிட்டே 5 மணின்னா 5 மணி அப்ப எழுந்திரிப்பாங்க. 4 மணினா 4 மணி எந்திரிப்பாங்க. இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7, 8, 10, 12 அவங்க விருப்பத்துக்கு படுத்து தூங்கிட்டு இருக்காங்கங்க. அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கப்ல ஃபர்ஸ்ட் கோட்ட விடுறாங்க. அந்த மார்னிங் டைம் கோல்டன் ஹவர்ஸ யாருமே பயன்படுத்துறது இல்ல. மார்னிங் ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே சூரிய நமஸ்கார், அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள்ட்ட வந்து ப்ரே பண்றது, இப்பேற்பட்ட நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எழுந்திரிச்ச உடனே ஃபோன் நமஸ்கார், ஸ்கிரீன் நமஸ்கார் தான். யூஸ் ஆஃப் ஸ்மார்ட் போன். ஸ்மார்ட் போன பார்த்துட்டு யாரு மெசேஜ் போட்டிருக்கா, யாரு வாட்ஸ்அப் போட்டிருக்கா, இதெல்லாம் பார்க்கறது. முக்கியமான ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, வேலை நிமித்தம் வந்திருக்கா அப்படின்ட்டு. நான் கேட்கிறேன், இந்த ஃபோன் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் இல்லாம வாழ முடியாது. ஃபோன் இல்லாம முன்னாடிலாம் வாழலையா? அப்போ நம்ம மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கலாச்சாரம் மாறி போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த எடுப்புக்கு ஃபோன பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மெசேஜஸ், குடுக்கப்பட்ட பதில்கள், மொத நாள் நைட் நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க குடுக்கப்பட்ட பதில்கள், இதெல்லாம் உங்கள இரிட்டேட் பண்ணும், டென்ஷன் பண்ணும். உங்கள வந்து நிம்மதியா விடாது. காலையில ஒருத்தவங்கள மைண்ட் செட் பண்ணும்பொழுது, அந்த மைண்ட் செட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ரெஃப்ரெஷிங்கா இருக்கணும். அந்த நேரத்தில போயிட்டு டென்ஷன் எடுத்துக்கிறதுக்கு இந்த ஃபோன்லாம் பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு, சிற்றுண்டி என்ன பண்றாங்க? சிம்பிள் ஹோம் குக்டு மீல்ஸ் சாப்பிடுவோம். உதாரணத்துக்கு சோறு சாப்பிடுவோம். அப்படி இல்லன்னா பழைய சாப்பிடுவோம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது தோசை, இட்லி ஏதாவது சாப்பிடுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு, சீரியல்ஸு, ஸ்மூத்தீஸு, இப்படி நெறைய இல்லன்னா காலை உணவ சாப்பிடாம போயிறது. காலையிலேயே சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிறது. இந்த ஹோட்டல்ல நாங்க போயிருந்தப்ப, எங்க கூட வந்து ஒரு 60, 70 பேர் வந்து ஃபாரின் டூர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ், இந்த பால ஊத்தி, இந்த இந்த கெல்லாக்ஸு இதெல்லாம் வந்து போட்டு சாப்பிட்டாங்க. நான் வந்து அத பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க அவங்க சாப்பிடுறத நான் சாப்பிடல. நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை, அந்த ஆம்லேட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீனா எடுத்துக்கிட்டேன். வெஜிடபிள்ஸு, சாலடு இப்படி எடுத்துக்கிட்டேன். அவங்க என்னையும் கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. "ஏன் இதெல்லாம் உங்களுக்கு லைக் பண்றது இல்லையா?" அப்படின்னதுக்கு, "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாம் கார்த்தால நேரத்துலலாம் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க காலையில பட்ஸ் காத்துன்னு இருக்கும். வில்லிஸ் காத்துன்னு இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம குடல்ல உள்ள பூக்கள் வந்து குடல் பூ சொல்லுவாங்கல்ல. ஆட்டுக்கறியில நீங்க பார்த்தீங்கன்னா, குடல் ஃபுல்லா பூ பூவா இருக்கும். அதுதான் மைக்ரோ வில்லிஸ். அந்த வில்லிஸ்லாம் காத்துன்னு இருக்கும். இந்த நேரத்தில நீங்க வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ட உள்ள அனுப்புனீங்க. பிரெட்டு, பன்னு இதெல்லாம் நீங்க அனுப்புனீங்க அப்டின்னா, அந்த மைதா போயிட்டு அடைச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சத்துக்கள் உரியாத அளவுக்கு ஆக்கி விட்டுரும். இப்ப இது மாரிலாம் நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஃபார்மிங் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் மேன்யூர் போட்டு ஃபெர்டிலைசர்லாம் இல்லாம பண்ணாங்க. இப்ப வந்து எல்லாமே கெமிக்கல் ப்ரீடா மாறிடுச்சு. டின்னர் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டூ 7 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டோம்னா, அது நல்ல டின்னரு. மினிமம் 12 மணி நேரம் கேப் இருக்கணும். நைட்டு சாப்பிட்டதுலேருந்து அடுத்த நாள் காலைக்கு. ஆனா, இன்னைக்கு 8 மணி நேரம் கூட கேப் இல்ல. லேட் டின்னர் 10 மணிக்கு மேல தான் என்ன பண்றாங்க? டின்னர் பண்றாங்க. இது வந்து ஒரு பெரிய ஆபத்த நோக்கி மக்கள நகர்த்தி கொண்டு செல்லுது. ஏன்னா, லிவர் வந்து 8:30 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஆனா, அந்த லிவர் நேரத்தில இவங்க என்ன பண்றாங்க? 10 மணிக்கு சாப்பிடுறாங்க. அந்த ஜீரணம் ஆகுமா? இல்ல லிவர் வந்து உடம்புல உள்ள ரத்தத்த கிளீன் பண்ணுமா? இல்ல அடுத்த நாள வந்து டயர்ட் இல்லாம வச்சுக்குமா? அப்ப 10 மணிக்கு மேல சாப்பிட்டா, அடுத்த நாள் ஃபுல்லா டயர்டா இருக்கும். காலையில சாப்பிட்ட உடனே படுக்கணும் போல தோணும். வேலைக்கு போணும்னு தோணாது. அப்ப இப்பேற்பட்ட காரணம் லிவர டேமேஜ் பண்றதே நம்ம தான். அப்போ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, குக்கிங் டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அன்னைக்கு மண்பானை சமையல் இருந்துச்சு. ஆவி வந்து அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர வந்து பார்த்தீங்கன்னா, பான தண்ணி குடிச்சோம். அல்கலைன் வாட்டரா இருந்துச்சு. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து வெண்கலத்தலாம் பயன்படுத்தினோம். அ காப்பர் பாத்திரத்த பயன்படுத்தினோம். மண் அடுப்ப பயன்படுத்தினோம். ஒரு நிலையான ஒரு சூட குடுக்கும். ஓவர் ஹீட்ட குடுக்காது. இப்படி பலவிதமான விஷயம். நேத்திக்கு கூட ஒரு எக்ஸ்பெரிமென்ட் காமிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட. என்ன எக்ஸ்பெரிமென்ட் காமிச்சேன் அப்படின்னா, ஒருத்தவங்கள கன்னத்த வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா இப்படி வந்து 2 விரலால ஸ்மூத்தா வந்து ஸ்க்ரப் பண்ணணும். நம்மளுடைய ப்ராடக்ட் அப்படித்தான் பண்ணணும். ஸ்க்ரப் வந்து 2 விரலால பண்ணணும். 2 விரலால அப்படி பண்ணி, அவங்க அந்த ஸ்கின்னுக்கு வலியே தெரியாம அழுக்கு எடுக்கலாம். இது ஒரு வகை. புடிச்சு பின்னாடி போய் தேய் 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 தேய்ன்னு தேய்ச்சோன்னு வச்சுக்கங்களேன், அவங்களையும் இரிட்டேட் பண்ணி, அந்த முகத்துல உள்ளதெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆயி, அழுக்கெடுக்கவும் பண்ணலாம். எத நீ விரும்புவீங்க? அப்படின்னு நான் கேட்டேன். ஐயோ! நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணீங்கல்ல ஸ்மூத்து, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்டின்னாங்க. அதே போல தான் முன்னாடி மண் அடுப்புல பத்த வைக்கும்போது நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தா எரியும். அதாவது படர்ந்து எரியும். எல்லா இடமும் சமமா எரியும். ஒரு ஒரு எந்த விதமான அழட்டிக்காமயே அந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய தன்மைய வந்து இழக்காம, அதோட மாலிக்யூல் ஸ்ட்ரக்சர் மாறாம
அந்த காயில உள்ள சத்து காயிலே இருக்கும். அத நம்ம சாப்பிடும்போது அந்த மாலிக்யூல் ஸ்ட்ரக்சர் அப்படியே போகும் உடம்புக்கு. உடம்பு ஏத்துக்கும் டிஎன்ஏ. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அல்ட்ரா ப்ராசஸிங் அப்படியே வந்து லாக் பண்ணிட்டு ஒரு திருவுனா 180 டிகிரில ஒரே நிமிஷத்துல சிக்கன வேக வைக்கிறது. அப்போ 20 நிமிஷம் ப்ராசஸிங் டயத்த நான் 2 நிமிஷத்துல வேக வைக்கிறேன்னா, நான் எவ்வளோ பெரிய கொடுமைக்காரனா இருப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுவ வந்து பார்த்தீங்கன்னா, கொலை பண்றது எப்படி இதெல்லாம் வந்து கத்துக்கிறதே வந்து இதே மாரி ஃபாஸ்ட்ன்னு போய் தான் எல்லா பிரச்சனையும் வந்தது. இப்படி அந்த அந்த காய்கறியும், அந்த எல்லா கறியும் வேக வைக்கும்போது அத கொன்னு, குழி தோண்டி புதைச்சு, அத வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணாத கொலை, சித்திரவதைலாம் பண்ணி, அதுல ஒரு சத்துமே இல்லாம, எல்லா மாலிக்யூல் ஸ்ட்ரக்சரும் பிரேக் டவுன் ஆயி, அத நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்ல. இதே மாரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. மைக்ரோவேவ், பிரஷர் குக்கரு எல்லாத்தையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து காசு வாங்கி கஷ்டப்பட்டு வாங்குற பொருளுடைய ஒரிஜினல் தரத்தோட என்ன பண்றதில்ல மக்கள் சாப்பிடுறதில்ல. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி கிஃப்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் வாங்கிட்டு போவாங்க. யார் வீட்டுக்கு போனாலும் பழம் வாங்கிட்டு போவாங்க. இப்ப வந்து ஸ்வீட்டு, சாக்லேட்டு, பேக்கெட் ஐட்டம்ஸ், ப்ராடக்ட்ஸ் வாங்குனா தான் பெருமையா நெனைக்கிறாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிளிங், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் முன்னாடி சைக்கிள் ஓட்டுவாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட விரும்புவாங்க. இப்ப எல்லாமே வந்து பர்சனல் வெஹிக்கிள் கார் தான் வந்து ஓட்டுறாங்க. ஏசி கார் தான். முன்னாடி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் ஒர்க் ட்ரெடிஷனல் ஆஃபீஸ் செட்டிங்கா இருக்கும். இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஒர்க்கா மாறிடுச்சு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, லெஷர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஒரு 5, 6 பேர் சேர்ந்து பேசுவாங்க. இல்லன்னா வந்து வெளியில எல்லாம் சேர்ந்து நடந்து போவாங்க. ரீட் பண்ணுவாங்க. ரேடியோ கேட்பாங்க. பப்ளிக்ல வந்து சமுதாயத்துல என்ன நடக்குதுங்கிறத உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ கேம்ஸ், சோசியல் மீடியால ஒவ்வொருத்தனும் தனித்தனியா அடாப்ட் ஆகி, மக்களுடைய எந்த விதமான பாண்டிங் இல்லாம போயிட்டாங்க. எடுத்த வீட்ல என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. பக்கத்து வீட்ல என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. நேத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வீட்ல இருக்காங்க. வெத்தியார் வெட்டுங்கிற கிராமத்துல எல்லாரும் வீட்ல இருக்காங்க. நானும் அங்க தான் இருக்கேன். நான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேயர் நடத்த போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எழுத்த மாரி குளம். அந்த குளத்துக்கு ஏத்த மாரி தான் அவங்க வீடு. குளத்துக்கு ஏத்த மாரி தான் எங்களுடைய இது பிரேயர் ஹாலும் இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 3 புள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, 7வது படிக்கிற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, குளிக்க போயிருக்காங்க. 3 பேரும் சொறாங்குத்து விட்டுருக்கான். ஒருத்தவன் சொறாங்குத்து விட்டு நேரா மண்ல போய் மாட்டிக்கிட்டான். மத்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு வந்திருக்காங்க. பக்கத்திலேயே எல்லாரும் வந்து சீட்டுக்கட்டு விளையாண்டுருக்காங்க குளத்துக்கு பக்கத்துல. பக்கத்திலேயே எல்லாரும் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பக்கத்திலேயே எல்லாரும் மொபைல் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அந்த 3 பேர் குளிக்கிறதுக்கு போட்டி வச்சதும் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நீர் மூழ்கி விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு நெனச்சிருக்காங்க. அடுத்த 1/2 மணி நேரத்துல செத்து போயிட்டான். அதாவது அடுத்த 1/2 மணி நேரத்துல தேடுதேன்னு தேடிருக்காங்க. எங்கேயுமே இல்ல. செத்து கீழ போயிட்டு எல்லாரும் குதிச்சு பார்த்தா சொருவிட்டு இருந்திருக்கான். அந்த சேத்துல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உண்மையிலேயே எடுக்கும் பொழுது, அப்போ இவ்ளோ பேரு இருந்தும், ஆழமே இல்லாத குளத்துல ஒருத்தன் செத்துருக்கான் அப்டின்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய ஒரு திங்கிங் எங்க போணுச்சு? ஏய் ஒருத்தன் குளிச்சான். 2 நிமிஷம் ஆகுது இன்னும் எந்திரிக்கல அப்டின்னு சொல்லிட்டு யாரும் போயிட்டு அந்த அந்த இதே இல்ல. அதெல்லாம் நெனச்சா நடுக்குது. நேத்திக்கு மதியத்துலேருந்து ஒரே ப்ராப்ளம். அவ்ளோ பெரிய விஷயம் நடந்து நேத்து நைட்ல நான் பயங்கர அப்செட்ல இருந்தேன். என்னடா இது கண்ணுக்கு நேரா ஒருத்தன் செத்து போயிருக்கான் அப்டின்ட்டு. அப்போ ஒரு மொபைல் ஃபோன பார்த்துக்கிட்டு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து பப்ளிக்ல என்ன நடக்குது ரெஸ்பான்ஸ் பக்கத்துல கொலையே நடந்தாலும், இவன் மொபைல் ஃபோன பார்த்து, Instagramம பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். இப்பேற்பட்ட லெவலுக்கு மக்கள் செல்லப்பட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி இன்டராக்ஷனு. முன்னாடி கம்யூனிட்டி இன்டராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் டூ ஃபேஸ் சோசியல் இன்டராக்ஷன் இருந்துச்சு. மக்கள பார்த்தா வாக்கிங் போனா, "வணக்கம் சார்" அப்படின்னு சொல்றது. வெளியில நடந்து போனா, "வணக்கம் சார்." ஒரு 10 பேர் பார்க்கறது, பேசுறது. இப்பல்லாம் டிஜிட்டல் தான். பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலும் Facebookல சந்தி எப்படிங்கிறான். Facebookலயே 24 மணி நேரம் உட்கார்ந்திருந்தா, என்ன லைஃப் வந்து வாழ்றது யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஃபேமிலீஸ் முன்னாடி ஹேப்பி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும். ஒருத்தவங்க வந்து துணி துவைப்பாங்க, ஒருத்தவங்க சமைப்பாங்க. ஒரு வெறிய ஜாலியா இருக்கும். இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆன முதல் வாரமே சின்ன சின்ன பாத்திரத்தோட தான் இப்ப வந்து சீர் குடுத்து அனுப்புறாங்க. நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு பாத்திரம் எடுக்க போயிருந்தேன். நான் பெரிய பெரிய பாத்திரமா எடுத்து தான் எனக்கு பழக்கம். நான் அதனால எடுத்தேன். அந்த அவங்க அம்மா சொன்னாங்க, "ஏன் தம்பி, அவங்க வீட்ல என்ன 5 பேர், 10 பேரா? 2டே பேர் தான் தம்பி. அந்த 2 பேருக்கு என்ன பொங்கணுமோ அதுக்கு தகுந்த குக்கர் எடு தம்பி. அதுக்கு தகுந்த பாத்திரம் எடு தம்பின்னாங்க பாரு." எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. என்ன 2 பேர், 2 பேர், 2 பேருங்குது இது. அப்ப ஆக மொத்தத்துல குடும்பத்தோட ஒட்டி விடாதா அப்படின்னதுக்கு, ஏன் ஒட்டி விடணும்? என் புள்ள ஹுண்டாய்ல வேலை பாக்குது. என் புள்ளையோட போயிட்டு இது இருக்கும். இங்கெல்லாம் வந்து என் புள்ள சமைச்சு போடுறதுக்கு இல்ல அப்படிங்கிறாங்க. கிளியர் கட்டா சொல்றாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா, வளர்த்து விட்டு பிள்ளைங்கள வாழ்க்கை எதிர்காலத்த நாசம் பாக்குறாங்க. நான் கேட்கிறேன், அதே புள்ள குழந்தை பொறக்குது, ஒரு மயக்கம் அடிச்சு கிடக்கு. யார் பாப்பா? அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது ஒரு சொந்த ஃபேமிலிக்கே ட்ரீட் பண்ணக்கூடாது. நடத்தி வந்த தாய் தகப்பன விட்டு பிரிஞ்சு போயிடணும் அப்படின்ட்டு மனப்பூர்வமா விரும்புறாங்க இந்த உலகம். இப்பேற்பட்ட லைஃப்ல, குடும்பத்துல குடைச்சல் குடுக்கக்கூடிய யாருமே வந்து பாத்தீங்கன்னா, எதிர்காலத்துல நிம்மதியா இருக்க முடியுமான்னா முடியாது.
குடும்பம் மாறாமல், தான் மாறாமல் குடும்பம் மாறாது. குடும்பம் மாறாம உடம்பு மாறாது. எல்லாத்துக்கும் ரிலேட்டட் இருக்குன்னு சொல்ல வரேன். நீங்க கலகல கலகலன்னு ஒரு 4 பேர் சண்டை போட்டாலும், போனாலும், வந்தாலும் பேசிக்கிட்டாங்கனாலே பிரஷர் இருக்காது. இப்ப என் வீட்ல இப்படி நடக்குதுடி அப்படின்னு பக்கத்துல கொழுந்தனார்ட்டயும், நாத்தனார்ட்டயும் பேசினா பிரச்சனை கிடையாது. அத பேசாம வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் உடம்புல செல் டேமேஜ் ஆகி கேன்சர் வருது. அப்ப அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு என்ன பண்றது இல்ல, தெரியறதில்ல. அப்போ இப்பேற்பட்ட பலவிதமான பிரச்சனைகளுக்கு, அந்த நெறையா விஷயங்கள் வந்து பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்போ என்னென்ன பிரச்சனைகளுக்கு நம்ம என்னென்ன குடுக்குறோம் அப்படிங்கிற டாபிக் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த அஸ்ட்ரோனியாவின் சார்பாக மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா, உண்மையிலேயே வந்து ரியலி கிரேட் சப்ஜெக்ட். சார் இதுக்கு என்ன குடுக்கலாம்? இதுக்கு இன்ன பிரச்சனைக்கு என்ன குடுக்கலாம்? அப்படின்லாம் நீங்க வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரே நாள்ல என்ன பண்ணிடலாம்? சொல்லிடலாம். நீங்க சொல்லும்பொழுதே குறிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ரியலி கிரேட்டான விஷயம் தான். சரியா? ஃபர்ஸ்ட் நர்வ் ஹெல்த். நரம்பு மண்டலத்த பத்தி நரம்பு ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து குடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே பிரெயின் ஒன் அண்ட் அஷ்வா ஒன் குடுக்குறோம். இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா, பிரெயின் ஒன்ன அ வேலைக்கு போறாங்க. காலை நேரத்தில இப்ப வேலைக்கு போறாங்க. எம்ப்ளாயியா இருக்காங்க. ஒரு இடத்துல மெஷின் இருக்கிற இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, காலை நேரத்தில பிரெயின் ஒன்ன தவிர்க்கிறது நல்லது. நைட் நேரத்தில 2 மாத்திரை போட்டுக்கலாம். நைட் நேரத்தில சாயந்திரம் 6 மணி, 7 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பிரெயின் ஒன்ன 2 மாத்திரை போட்டுறணும். அப்படி போட்டுட்டீங்கன்னா, நைட்ல பிளசன்ட்டான ஒரு தூக்கம் வரும். பிரெயின் செல்ஸ்ல போய் நல்லா பிரெயின்ல நெறைய ஆக்டிவ் பண்ணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல பார்த்தா பிரிஸ்கா இருப்பீங்க. அப்போ அஷ்வா 1 காலையில போடலாம். காலையில 2 மாத்திரை அஷ்வா 1, சாயந்திரம் 2 மாத்திரை பிரெயின் 1. இப்படி நீங்க என்ன பண்ணலாம்? பிரிச்சுக்கலாம். 2த்தையும் ஒண்ணு ஒண்ணு போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. காலை நேரத்தில அஷ்வா 1 போடும்பொழுது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ், எண்டுரன்ஸ், ஸ்ட்ரெங்த், ஸ்டெமினா எல்லாத்தையும் குடுத்துரும். அப்போ இந்த 2 மாத்திரை இப்படி யூஸ் பண்ண கத்துக்கலாம். நான் இப்ப சொன்னத பேப்பர்ல எழுதணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 60 பேர்ல யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப எனக்கு கால் பண்ணி, "சார் இந்த பிரெயின் ஒன் எப்படி சாப்பிட சொன்னீங்க?" அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. இது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இத YouTubeல நான் போடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து திரும்பி பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப பார்த்தாலே போதும். பிரெயின் ஒன் நைட் டயத்துல 2 மாத்திரை. சாப்பிடுறதுக்கு முன்னாடி. அஷ்வா 1 காலையில டிஃபன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி 2 மாத்திரை. இது ஒரு வேள, இது ஒரு வேள. அவ்வளோதான். அப்போ இப்படி 1 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு வரும். இதுல எத்தன டப்பால எத்தன சார் இருக்கும்? எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு டப்பால 60 இருக்கும். ஓகேவா? இதுலயும் 60 இருக்கும். இப்போ 1 மாசத்துக்கு வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த நர்வ் ஹெல்த்துக்கு நம்பனஸ். நம்பனஸ்னா உங்களுக்கே தெரியும். மரத்து போன மாரி கை, கால்லாம் மரத்து போறது, டிங்லிங் சுருக்கு சுருக்குன்னு குத்துறது, மசில்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, இறுக்கி புடிக்கிறது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சதைய புடிச்சுக்கிச்சு, தொடைய புடிச்சுக்கிச்சு, கால புடிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்றது. டெண்டர்ஸ், மசில்ஸ் ஆர்ம் பெயின் இப்படி உடம்புல உள்ள பெயினு, மசில்ஸ் கிராம்ப்ஸு, சுளுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. அது மாரி நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான கை ஆடுறது, கை வந்து பார்த்தீங்கன்னா மடக்கும்போது அப்படியே நிக்கும். இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரெயின் ஒன், அஷ்வா ஒன் நீங்க ரெகுலரா சாப்பிட்டாலே, வித்தின் 7 டேஸ் நம்ம கம்பெனில எந்த பொருள சாப்பிட்டாலும் 7 நாளைக்கு அப்புறம் ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சுரும். 7 நாள் வொர்க்கிங் டைம் இது. இந்த 7 நாள்ல நம்மளுடைய சிக்னல் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ட எந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணாலும் முதல் 7 நாளைக்கு எதுவும் கேட்கக்கூடாது. 7வது நாள்லேருந்து 8வது நாள்லேருந்து அவங்களுக்கு என்ன பண்ணும்? ரிசல்ட் லைட்டா தெரிய ஆரம்பிச்சுரும். இது ஒர்க் பண்ணுது. இது உடம்புல ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சுரும். இதுதான் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த 2 ப்ராடக்ட்டும் குடுக்குறது. இதுதான் டாப் மோஸ்ட் டேபிள். நம்மளுடைய அஸ்டோனியா ஒன்ல பிரெயின் ஒன், அஷ்வா ஒன் கோம்போ வந்து பார்த்தீங்கன்னா, சர்வலோக நிவாரணி மாரி நம்ம குடுத்துட்டு இருப்போம். ஏன்னா, ஒரு மனிதனுக்கு நரம்பு மண்டலத்த சிறப்பா வச்சுட்டாலே, டோட்டலா அவன் வந்து ஆக்டிவா மாறிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இது என்ன பண்றோம், குடுக்குறோம். தலைவலி, அது போறதுக்கும் ரொம்ப வந்து எக்ஸலன்ட்டான ஒரு ப்ராடக்ட். நெறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போறவங்க, ஸ்போர்ட்ஸ் பெர்சனு, வாக்கிங் போறவங்க, என்னால வாக்கிங் நடக்கவே முடியலன்னு சொல்றவங்க, என்னால நின்னுகிட்டே சமைக்க முடியல. நான் உடனே போய் படுத்துக்கிற மாரி இருக்கு. இடுப்பெல்லாம் வலிக்குது, இடுப்புலாம் புடிச்சுக்குது அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த பிரெயின் ஒன் அஷ்வா ஒன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட். அதாவது நம்ம உடம்பு சந்திக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஸ் குடுக்கறது இந்த 4 ப்ராடக்ட் சாப்பிடணும். 1 பிரெயின் ஒன், அஷ்வா ஒன், அடுத்தது வந்து கிரில் ஒன், எவரிடே ஒன். இந்த 4 ப்ராடக்ட்ட நம்ம சேர்த்து சாப்பிடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட். வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ரெஸ்? ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும்? ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு செல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல சந்திக்கக்கூடிய ஆக்ஸிடேஷன், கழிவுகள் தேக்கம், உடம்புக்கு செல்களுக்கு தேவையான ஆக்ஸிஜன் கிடைக்கல. அதாவது காத்து கிடைக்கல.
நியூட்ரிஷன் சத்துக்கள் கிடைக்கல அப்படின்னா அந்த செல் இயங்காம போறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அந்த செல்கள் இயங்காம போயிடுச்சு அப்படின்னா ஒண்ணு நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பாதிக்கப்பட்டு அந்த செல்கள் நியூட்ரான் எலக்ட்ரானை இழந்து நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான எதிர்ப்பு சக்தி இழந்து நோய்கள் வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா கேன்சர் வந்துடும். அப்போ இப்பேற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாதான் கிட்னியை காப்பாற்ற முடியும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாதான் ஹார்ட் அட்டாக் வராம காப்பாற்ற முடியும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாதான் நமக்கு தூக்கம் வரும். இப்படி பலவிதமான விஷயம் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அன்ஈசினஸ், டென்ஷனு, ஆன்சிட்டி, அதாவது உங்களுக்கு ஞாபக மறதி, அறிவாற்றலை மேம்படுத்த முடியாம தவிக்கிறது, இன்சோம்னியா, தூக்கமின்மை, லோ கான்சன்ட்ரேஷன், அது மாரி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஐசோலேஷன், அதாவது சமூகத்துல தனிமைப்படுறது, யார்கிட்டயும் போய் பேசாம இருக்கிறது, அப்படியே மனசு கில்ட்டியா இருக்கிறது, இவங்கள்ட்ட நான் ஏன் பேசணும் அப்படின்னு நினைக்கிறது, தலைவலி, அது மாரி ஜா கிளென்ச்சிங், மசில் டென்ஷன், அதாவது எல்லாத்துக்குமே உடம்பு ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இந்த 4 ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். பிரெயின் ஒன், அஸ்வா ஒன், கிரில் ஒன், எவ்ரிடே ஒன். எவ்ரிடே ஒன் என்ன பண்ணுது இந்த இடத்துல அப்படின்னா சத்துக்கள். உடம்புல உள்ள எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாத்துக்கும் நியூட்ரியன்ஸை கொடுக்குது. நான் சொன்னேன்னா ஒரு செல்லு ஆக்ஸிஜன் வேணும், 2வது நியூட்ரிஷன் வேணும். அதுக்கு தான் வந்து இது குடுக்குறோம். இப்ப இந்த எவரிடே ஒன் வந்து நியூட்ரிஷன்ஸ குடுக்குது. சரியா? எதுக்கு கிரில் ஒன்ன குடுக்குறோம் அப்டின்னா, ஒமேகா 3 தான் ஒவ்வொரு செல்லுடைய சுவர வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சரி பண்ணி சத்துக்கள உரியக்கூடிய பக்குவத்துக்கு எடுத்துட்டு வருது இந்த செல்ல. அப்போ அதனால தான் இந்த கிரில் ஆயிலும், இந்த எவரிடே ஒன்னும் சேர்த்து குடுக்குறோம். பிரெயின் ஒன், அஷோ ஒன். இந்த பிரச்சனையில உங்களுக்கு யாருக்காவது அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க அப்டின்னா, தாராளமாக எனக்கு டென்ஷனா இருக்குங்க. லைஃபே போர் அடிக்குதுங்க. ரொம்ப டென்ஷனுங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்க. அதுங்க, இதுங்க. உட்டா எனக்கு பிபி வந்துரும் போல இருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு. இப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 ப்ராடக்ட். 1 அவங்களுக்கு சத்து மாத்திரை, 2வது அஸ்வா 1, பிரெயின் 1, 4வது கிரில் ஆயில். இந்த 4 மாத்திரையும் நம்ம 4 இதையும் சாப்பிடணும். நான் சொன்ன மாரி தான். பிரெயின் 1 நைட்ல 2, அஸ்வா 1 காத்தால 2. இந்த எவரிடே 1 வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 1, இது ஈவினிங் 1. இந்த கிரில் 1 வந்து பார்த்தீங்கன்னா, மதியம் 1, நைட் 1. இல்ல காலையில 1, மதியம் சாயந்திரம் 1. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா எல்லாம் சாப்பாட்டுக்கு முன்பாக. திருப்பி சொல்றேன், சாப்பாட்டுக்கு முன்பாக. எல்லாமே சாப்பாட்டுக்கு முன்பாக. ஓகேவா? அடுத்தது பேரலைசிஸ் ரெக்கவரி. இப்ப வந்து பக்கவாதம் வந்துருச்சு, கை கால இழுத்துக்குச்சு. இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிரச்சனை மசில் ஃபங்ஷன் வந்து ம ச சாதாரணமா வரல. சதை வந்து அப்படியே புடிப்பா இருக்கு. சதை புடிச்சுக்கிச்சு இப்படிலாம் சொல்றாங்கல்ல. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துறது, நமக்கு வந்து அ மரத்து போதல், லிம்ஸ்லாம் வந்து பார்த்தா வீக்னஸா இருக்கு. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேஷன், பேலன்ஸ்லாம் வந்து ரொம்ப என்னால ஒருங்கிணைக்க முடியல. சிந்தை வந்து ஒருங்கிணைக்க முடியல. என்ன கேட்கறாங்களோ என்னால பதில் சொல்ல முடியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாயில போட்டு மெல்றதுக்கு எனக்கு வந்து பேச்சு சரியா வரமாட்டுது. அதேமாரி வந்து ஸ்வாலோயிங் நல்லா சாப்பிட முடியல. நல்லா வந்து மெல்ல முடியல. இப்படின்ட்டு யாராவது சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு பிரெயின் ஒன், அஸ்வா ஒன் கூட எவரிடே ஒன் சத்துக்கு குடுத்தா போதும். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெக்கவர் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்பேற்பட்ட பேஷண்ட்டுக்கு மட்டும் பிரெயின் ஒன்ன 2 மாத்திரை குடுங்க. காத்தால 2, சாயந்தரம் 2 குடுங்க. இந்த எவரிடே ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 2, சாயந்தரம் 2 குடுங்க. ஏன்னா, இந்த இப்படி குடுக்கறதுனால, இவங்க எல்லாருமே ஆஃப்டர் மீல்ன்னு போட்டுருக்காங்க. நம்ம பிஃபோர் மீலும் போடலாம். தப்பில்ல. பிஃபோர் மீல் போட்டா என்ன நடக்கும்? ஆஃப்டர் மீல் போட்டா என்ன நடக்கும்னு சொல்றேன். காலை சாப்பாடுக்கு முன்னாடி வயித்துல வந்து நெறைய ஆசிட் இருக்கும் அப்படிங்கிறதுனால, காலை நேரத்துல வெறும் வயித்துல போடாதீங்க. இல்லன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். இல்லன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சில பேர் பயப்படுவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, இத சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்துல நம்ம சாப்பிடும் பொழுது, நம்ம தண்ணி குடிச்சிடுறோம். சாப்பிடும் பொழுது நமக்கு இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டா ஒரு மொமெண்டம் கிடைக்கும் அப்டிங்கிறதுக்காக தான் நமக்கு சாப்பாடு எம்ப்டி ஸ்டொமக்ல சாப்பிட சொல்றோம். கழிவுகள ஃபுல்லா வயித்துல ஏத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் கடைசியா சப்ளிமெண்ட்ட சாப்பிடும்போது, பெரும்பாலும் ரிசல்ட் குடுக்குறதில்ல. அதனால தான் சொல்றேன். இப்டி சாப்பிடலாம். இல்ல சார் நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன். என் உடம்பு வந்து அல்சர் ப்ராப்ளம்லாம் இல்ல அப்டின்னா, காலை சாப்பாடு சாப்பிடலாம். இல்ல அல்சர் இருக்கு, அசிடிட்டி பிரச்சனை இருக்கு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கு அப்டின்னா, சாப்பாட்டுக்கு அப்புறம் நீங்க சப்ளிமெண்ட் சாப்பிடுறது நல்லது. ஓகேவா? இது பேரலைசிஸ் ரெக்கவரிக்கு. அடுத்தது ஹேர் ஹெல்த். இப்ப முடி பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு. முடி கொட்டுது, முடியில கிரே ஹேரா இருக்கு, நரை வர ஆரம்பிச்சிருச்சு, முடி வந்து பஞ்சு மிட்டாய் மாரி இருக்கு, முடி வந்து அங்கங்க சொட்ட சொட்டையா விழுது. இப்படி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. முடி கழலுது, முடி கொட்டுது, முடி உடையுது, எது வேணாலும் இருக்கட்டும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேர் லாஸ் வந்து அதிகமா இருக்கு. அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பிரைட்டா, ஒரு பிளாக்கா, ஒரு திக்கா, அப்படிலாம் இல்ல. தின்னிங்கா இருக்கு, மெல்லிசா இருக்கு, காத்துல பறக்கடிக்கிற மாரி இருக்கு. இப்படிலாம் நெறைய இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஹேர் ஒன் அப்படிங்கிற கேப்சூல் நம்மள்ட்ட இருக்கு. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கேப்சூல் பெர் டே எடுத்துக்கலாம். லிவோ ஒன் டானிக் எடுத்துக்கலாம். மெரைன் கொலாஜன் எடுத்துக்கலாம். இது ஒரு புது காம்பினேஷன்ல கம்பெனி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லிவோ ஒன் டானிக் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு போதும்.
இந்த லிவோ ஒன் டானிக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உஷ்ணத்த தணிக்கும். 2வது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம லிவர் ஒன் மாத்திரை கேப்சூல் குடுப்போம். அது சாப்பிடுறது தப்பில்ல. பட் லிவோ ஒன் டானிக் வந்து எனஃப். ஹேர் ஒன், லிவோ டானிக், மெரைன் கொலாஜன் இத 3த்தையும் சாப்பிடும்போது அவங்களுக்கு எக்ஸலன்ட் ரிசல்ட் வருது. மெரைன் கொலாஜன் வந்து பவுடர் பேஸ்ல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 கிராம் இந்த டப்பால. 20 நாள் வரும். ஒரு நாளைக்கு 1 நடை போட்டா போதும். காலையில வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 11 மணிக்கு என்ன பண்ணலாம்? ஒரு 11 மணிக்கோ, இல்ல காலையிலயோ அப்போ வந்து நீங்க எஸ்பிடிசி ஜூஸ்லயும் கலந்து குடிக்கலாம். இல்ல ஒரு வாட்டர்ல ஒரு 10 கிராம் போட்டு நல்லா ஆத்தி குளுக்கோஸ் மாரி கரைஞ்சிரும். நல்லா இனிப்பா இருக்கும், சூப்பரா இருக்கும். இத நீங்க குடிக்கலாம். மெரைன் கொலாஜன் குடுக்கும்போது ஸ்கின்னுக்கு உண்டான கொலாஜன குடுத்து ஸ்கின்னுடைய குவாலிட்டிய இம்ப்ரூவ் பண்றதுனால, உங்களுக்கு ஹேர் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா, மிக சிறப்பா மாறுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. முடி அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த ஹேர் ஒன் கேப்சூல், லிவோ டானிக், மெரைன் கொலாஜன் இத 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதோட நம்மளோட ஷாம்பு, ஹேர் ஆயில யூஸ் பண்ணும்போது எக்ஸலன்ட் ரிசல்ட். அடுத்தது ஸ்கின் ஹெல்த். ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ரை அண்ட் ஃப்ளாக்கி ஸ்கின்னு, ஆ வறட்சியான சருமம், அக்னி அண்ட் ஆர் பிரேக் அவுட்ஸ் அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, புண்ணு ஏற்படுறது, அரிப்பு ஏற்படுறது, அக்னி ஏற்படுறது, ப்ரீமெச்சூர் ஏஜிங், ரிங்கிள்ஸ் அதே மாரி ரிங்கிள்ஸ், கோடு விழுறது, லைன்ஸ், ஃபைன் லைன்ஸ் விழுறது, சுருங்குறது, ஸ்கின் சுருக்கத்துக்கு, ரெட்னஸ் ஆர் இன்ஃப்ளேஷன். சில பேருக்கு மூக்குல ரெட்டா இருக்கும். விவேக் சிங்க பார்த்தீங்கன்னா, மூக்குல ரெட்டா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கின்ல வந்து அது ஒரு குறைபாடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்னஸ் ஆர் இன்ஃப்ளேஷன்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன் ஆர் பிக்மென்டேஷன். ஒரு கலருக்கு முகத்துல ஒரு கலர் இருக்கும், கழுத்துல ஒரு கலர் இருக்கும், உடம்பு ஃபுல்லா ஒரு கலர் இருக்கும். இப்படி கையில ஒரு கலர் இருக்கும் பார்த்திருப்பீங்க. இப்படிலாம் வந்து பிக்மென்டேஷன் இப்படிலாம் இருந்துச்சு. இந்த இடத்துல க க அந்த கன்னத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் ஒரு சில பேர் பிளாக் கலர்ல இருக்கும். இது வந்து பேட்சஸ் அந்த பிக்மென்டேஷன் மங்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிரில் ஒன் சாஃப்ட் ஜெல்லும், மெரைன் கொலாஜனும் குடுத்தா செம ரிசல்ட். அதோட எஸ்பிடிசி ஜூஸும், ஏவிபிடி ஜூஸும் 2ம் வந்து பார்த்தீங்கன்னா, 15 டூ 30 எம்எல் வித் மீல் சாப்பிடும்போது என்ன பண்ணலாம்? ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இத குடிச்சிட்டு சாப்பிடலாம். அது இல்லாம சிடிஎம்எஸ் ரொட்டீன் பண்ணணும். முகத்துக்கு வந்து கிளென்சர் முகத்துல மட்டும் பிரச்சனைன்னா கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் லோஷன் அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்பொழுது, அவங்களுக்கு பக்காவா உள்ளுக்குள்ள ப்ராடக்ட்ட குடுத்துட்டு, வெளியல என்ன பண்ணணும்? மேல் பூச்சுல ஈடுபடணும். நம்ம ஆள் வந்து மேல் பூச்ச மட்டும் பூசிக்கிட்டு, உள்ள வந்து அகத்தின் அழகு தான் முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. அப்ப அகத்த சரி பண்ணாம, மேல மட்டும் நம்ம வந்து பண்ணணும் அப்டின்னா, அந்த அளவுக்கு மேல் பூச்ச மட்டும் யூஸ் பண்ணோம் அப்டின்னா, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அப்போ உள்ளுக்குள்ள வேலை நடக்கணும். அப்போ இத வந்து யூஸ் பண்ணலாம். ஆ என்ன கேட்டா ஸ்கின் கேர், ஸ்கின் ஹெல்த்ங்கும்போது லிவர் ஒன் சேர்த்து யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்டின்னு நான் ஃபீல் பண்றேன். லிவர் ஹெல்த் வந்து இப்ப லிவர் ஒன் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமா யூஸ் ஆகும். இதோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட் நிலைமைய சந்திக்கும். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஐ ஃபங்ஷன் கண்ணுக்கு. அப்போ கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளர்ரி விஷன். விஷன் பார்க்கும்பொழுது அப்படியே பிரிஞ்சு தெரியறது, ஒரு பிளர் அடிக்கிறது. ஐ ஸ்ட்ரெயின் கண்ண வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. அ நரம்புல வந்து பிரஷர் இருக்கு அப்படின்னு கண்ணுக்கு பிரஷர்ன்னு சொல்லுவாங்க. ட்ரை ஐஸ், கண்ணு வறண்ட கண்ணு. அப்புறம் லைட்ட பார்க்கும்பொழுது கூச்சமா இருக்கிறது. எனக்கெல்லாம் சன்லைட்ட பார்க்க முடியாது. அதே மாரி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கு. ஃப்ரீக்வென்ட் ஹெட்டேக்ஸ் அடிக்கடி தலைவலி வந்துட்டே இருக்கு அப்படின்னா, ஐ ஃபங்ஷன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நீங்க I1 மாத்திரையும், எவரிடே ஒன் சத்து மாத்திரையும் 2த்தையும் சேர்த்து போடும்பொழுது ரொம்ப ரிசல்ட் வந்து உங்களுக்கு I1 வந்து கேப்சூலு, எவரிடே ஒன் வந்து மாத்திரை. இது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 வேள, இதுவும் ஒரு நாளைக்கு 2 வேள. டெய்லி வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி காலையில ஒண்ணு ஒண்ணு, சாயந்திரம் ஒண்ணு ஒண்ணு. இது 2த்தையும் இப்படி போட்டுக்கலாம். ஐ ஃபங்ஷனுக்கு. கண் கண் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு. அடுத்தது தைராய்டு ஃபங்ஷன். அப்போ இந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டுக்குன்னு மிக சிறப்பான ஒரு ப்ராடக்ட்ட குடுத்துருக்காங்க. இப்ப தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம் வந்துச்சு அப்டின்னா, ஃபேட்டிக் ஓ அதாவது வெயிட் கெயின் ஆவுறது. அது மாரி ட்ரபிள் டாலரேட்டிங் கோல்டு. எப்ப பார்த்தாலும் வந்து மூச்சு திணறல், சளி பிடிக்கிறது, ட்ரை ஸ்கின்னு, ஹேர் கொட்டுறது, ஜாயிண்ட் அண்ட் மசில் பெயின், அது மாரி இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் பீரியட், அது ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம். குழந்தை ஆ உருவாகுறத தடுக்கிறதுக்கும் இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கு. இர்ரெகுலர் மென்சுரேஷனல் சைக்கிளும் வந்து பிரச்சனை பண்றது. ஸ்லோய்டு ஹார்ட் ரேட், இதய துடிப்பு ரேட் எல்லாமே கம்மியாவுது. எல்லாத்துக்குமே தைராய்டு பிரச்சனை ரொம்ப தைராய்டு ஹார்மோன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தைரோ ஒன், லிவர் ஒன், லிவோ டானிக் இது 3மே யூஸ் பண்ணணும். அப்பப்ப இந்த திருவள்ளூர்லேருந்து ராஜி சார் கேட்பாரு, கோவிந்தராஜ். ஆ "ஏன் சார் லிவர் ஒன்னும், லிவோ ஒன்னும் சேர்த்து குடுக்கணும்?" அப்டின்னு கேட்பாரு. இதோடைய செக்மென்ட் வேற, இதோடைய செக்மென்ட் வேற. இது கேப்சூல். இதுல கலந்திருக்கிற எந்த ஒரு விஷயமும் இதுல கலக்கப்படல. இது வேற காம்பினேஷன், இது வேற காம்பினேஷன். ஆனா இதுவும் லிவருக்கு தான் பயன்படுது. இது லிவருக்கா பயன்படுது. இது வந்து மில்க் திசில் காம்பினேஷன்ல வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கண்ட்ரி ஹெர்ப்ஸ் நம்ம நாட்டு மருந்து கடையில இல்ல நம்ம நாட்டுப்புறத்துல கிடைக்கக்கூடிய ஹெர்பல் லெவல்ல வந்திருக்கு. அப்ப 2மே இது ரொம்ப முக்கியம்.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது சாப்பிட்டா இது சாப்பிட வேண்டியதில்ல, இல்ல இது சாப்பிட்டா இது சாப்பிட வேண்டியதில்ல அப்படிங்கிற கான்ட்ரோவர்சிக்கு நீங்க போக்கூடாது. இது 3மே நம்ம சாப்பிடணும். என்ன கேட்டா, இதோட 2 விஷயம் சேர்த்துக்கணும் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். ஒண்ணு எஸ்பிடிசி ஜூஸ், இன்னொன்னு கால்மேக்டி. கால்மேக்டி இல்லாம தைராய்டுக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியாது. அத சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து தைராய்டுக்கு உண்டான விஷயங்கள். அடுத்தது ஹார்ட் ஃபங்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருக்கு ஹார்ட்டுக்கு. இதுல வந்து அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இது தைரோ1 இல்ல, ஹார்ட் 1 அண்ட் த ஏவிபிடி ஜூஸ். இது வந்து RG1 அப்படின்னு வரப்போகுது. LRG9 வரப்போகுது. அத 3த்தையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ஹார்ட் ஃபங்ஷன் மிக சிறப்பா இருக்கும். இப்போ கால் வீக்கம் இருக்கு. ஹார்ட் பீட் வந்து இர்ரெகுலரா இருக்கு. ஹை கொலஸ்ட்ரால் இருக்கு. LDL இருக்கு. கெட்ட கொழுப்பு இருக்கு. அப்புறம் செஸ்ட் பெயின், இதெல்லாம் வந்து மூச்சு திணறல் ஏற்படுது. இப்படிலாம் இருந்தாங்கன்னா ஹார்ட் ஃபங்ஷன் வீக்னஸா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் 1 ஏவிபிடி ஜூஸ், RG1 அது 3ம் நம்ம குடுக்கணும். இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இந்த ஏவிபிடி ஜூஸ தான் 10 டூ 30 எம்எல்னு போட்டு லிவர் ஒன்னு பேர மாத்திருக்காங்க. ஏவிபிடி ஜூஸ் இது. இது வந்து R21. இத வந்து மாத்திக்கலாம். இந்த RG1 இந்த 3 ப்ராடக்ட் தான் நம்ம குடுக்க வேண்டியது இருக்கு. இதோட கால்மேக்டி கண்டிப்பா சேர்த்துக்கணும் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். அது மாரி ஹை பிபி இருந்ததுன்னா krill ஆயில் சேர்த்துக்கணும். இது கண்டிப்பா இந்த ஹார்ட் ஃபங்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது லங்ஸ் கேர். நுரையீரல் பிரச்சனை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஸ்மோக்கர்ஸ் லங் அப்படின்னு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சிகரெட் குடிக்கக்கூடிய நுரையீரல் வந்து எவ்வளோ வறண்ட ஒரு வறட்டு இருமல் வந்துகிட்டே இருக்கும். ஒரு வறட்சி காணப்படும். அது மாரி வந்து பாத்தீங்கன்னா, பிரீத் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அவங்கலாம் லாங் லாஸ்டிங்கா இழுக்க முடியாது. அ ப அ சும்மா சாதாரணமா இழுத்து இழுத்து விடுவாங்க. இப்படி குரோனிக் காஃப், அ இருமல் வந்து பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே அதிகமான காஃப் இருக்கும். ஆ வீசிங் இருக்கும். செஸ்ட் டைட்னஸ், இருதயம் வந்து டைட்டா இருக்கும். அது மாரி ஃபேட்டிக், இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஆ அதெல்லாம் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரவணன் சார், கிருஷ்ணகிரி சரவணன் சார், உங்க ஃபோன்ல கை வைக்காதீங்க ப்ளீஸ். அப்போ அப்போ இதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ லங்ஸ் ஃபியூயல், அஸ்வாவன் இத வந்து நம்ம 2த்தையும் குடுக்கும்பொழுது ரிசல்ட். பொதுவாவே இந்த அஸ்வாவன் வந்து பார்த்தீங்கன்னா, சளி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து விடுதலையாக்குறதுக்கு மிக சிறந்த நிவாரணி. இதோட நம்ம லங்ஸ் ஃபியூயல் வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கும்போது கிளாரிட்டியா இருக்கும் ரிசல்ட். அப்போ இந்த லங்ஸ் கேர்க்குன்னு நம்ம கம்பெனி சூப்பரா குடுத்துருக்காங்க. இன்னைக்கு அநேக கம்பெனிஸ்ல இந்த லங்ஸ் கேர் ப்ராடக்ட் கிடையாது. நம்ம தான் குடுக்குறோம். ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டடாவும் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் ஃபங்ஷன். நல்ல ஜீரண மண்டலத்த மேம்படுத்துவதற்காக லிவோ1 டானிக்கு, எஸ்பிடிசி பிளஸ் வந்து இத 2ம் குடுத்துருக்காங்க. பட் இதோட ஜிபிஎம் சிறப்ப வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். அ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3ம் எடுத்துக்கும் பொழுது மிகப்பெரிய ரிசல்ட் வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ப்ளோட்டிங், கேஸு, ஆ கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கலு, டயரியா இல்லன்னா லூஸ் மோஷன் மாரி, சாப்பிட்டோனே உடனே மோஷன் வர்றது, இப்படி பலவிதமான பிரச்சனை இருக்கு. நாசியா, வாமிட்டிங், அது மாரி ஹார்ட் பர்ன், நெஞ்சு எரிச்சல், ஆசிட் ரிஃப்ளக்ஸ், ஆசிட் வந்து எதிர்த்து எதிர்த்து வருது. சாப்பிட்டதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்குலாம் இந்த லிவோ1 டானிக், ஜிபிஎம் சிரப், எஸ்பிடிசி ஜூஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு கிளாஸா இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். அடுத்தது லிவர் ஹெல்த். லிவர வந்து மேம்படுத்தணும். இப்ப லிவர ஏன் மேம்படுத்தணும்? ஜாண்டிஸ், மஞ்சக்காமால, ஃபேட்டிக், அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு ரொம்ப டயர்டா, கில்ட்டியா ஃபீல் பண்றது, அப்டாமினல் பெயின் வந்து அடி வயித்துல பெயினு, ஆ ப்ளோட்டிங்கு, வெயிட் லாஸ் பண்றதுக்கு, லாஸ் ஆஃப் அப்படைட், நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பசியின்மை, டார்க் யூரின், யூரின் கலர் வந்து சேஞ்ச் ஆவறது, எல்லோ கலர் மாறுறது இப்படி. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, லிவோ1 டானிக் 2மே எடுத்துக்கணும். எஸ்பிடிசி ஜூஸ், ஏவிபிடி ஜூஸ், ஃபங்ஷனல் ஜூஸ் 2மே. இத 4மே எடுத்துக்கணும். இப்போ லிவோ1 டானிக் எப்ப எடுத்துக்கிட்டாலும் 10 எம்எல் போதும். 10 எம்எல் அல்லது 15 எம்எல் அந்த உடம்பு வெயிட்ட பொறுத்து. இத வந்து காலையில ஒரு நாள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இல்ல சாப்பிடும்போதே எடுத்துக்கலாம். நைட் சாப்பிடும்போதும் எடுத்துக்கலாம். அது மாரி லிவர்1ம் வந்து பார்த்தீங்கன்னா, சாயந்திர நேரத்துல 2 மாத்திரை போட்டா போதும். சாயந்திரம் 5 மணிக்கு ஒரு 2 மாத்திரை போட்டா போதும். 2 வேளையும் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்ல லிவர்1. எஸ்பிடிசி ஜூஸும், ஏவிபிடி ஜூஸும் வந்து மார்னிங் டயத்துல ஒரு 30 எம்எல் 1 டம்ளர் தண்ணீல கலந்து குடிக்கலாம். அடுத்த 1/4 மணி நேரம் கழிச்சு இன்னொரு ஜூஸ 1/4 மணி நேரம் குடிக்கலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, 1 டம்ளர் தண்ணீல 30 எம்எல் கலந்து குடிங்க. ஒரு நாளைக்கு 1 வேளை போதும். 2 வேளை தேவையில்ல டானிக்லாம், ஜூஸ்லாம். டானிக் 2 வேளை அல்லது 3 வேளை குடிக்கலாம், தப்பில்ல. அப்போ இதான் லிவர் ஹெல்த். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் டெஃபிஷியன்சி. இரும்பு சத்து, ரத்தத்துல இரும்பு சத்து, ரத்த சோகை, இரும்பு சத்து கம்மியாயிடுச்சு. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, ஹெச்பி கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஹீமோ14 பிளஸ் லிவோ1 டானிக் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே வந்து லேடீஸ்க்கு குடுக்கும்போது ஸ்வீட் 18 பிளஸ் குடுங்க.
அதுமாரி ஜென்ஸு கொடுக்கும்போது எவரிடே ஒன் சேர்த்து கொடுங்க சத்துக்களுக்கு. பட் இருந்தாலும் இது 2 குடுத்தாலே போதுங்கிறாங்க. கால்மாக்டி குடுக்கலாம் இதோட சேர்த்து. அதுமாரி ஃபேட்டிக் அண்ட் வீக்னஸ்ஸு, ஆ பேல்னஸ்ஸு இப்படி நெறையா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் மூச்சு விடறது கம்மியா விடுறது. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, டிஸினஸ்ஸு, அப்புறம் லைட் ஹெட்டட்னஸ்ஸு, தலைவலி லைட்டா இருக்கிறது. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, மத மதன்னு இருக்கிறது. அப்படியே முகம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெளுத்து போன மாரி தெரியறது. அதுமாரி வந்து சில்லுன்னு வந்து கைகள் அண்ட் கால்கள் ஹீட் இல்ல அப்படின்னா, அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ஹீமோஃபோர்டின் அண்ட் லிபோவன் டானிக் தரலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட கால்மாக்டி கண்டிப்பா குடுங்க. ஓகே. அடுத்தது கால்சியம், விட்டமின் டி டெஃபிஷியன்சிக்கு நம்மள்ட்ட உள்ள கால்மாக்டியே போதும். போன் ஃப்ராக்சரா இருக்கட்டும், ஜாயிண்ட் பெயினா இருக்கட்டும், ஸ்டிஃப்னஸ், மசில் வீக்னஸ், பல்லுக்கு பிரச்சனை, அதுமாரி நெயில்ஸ் நகத்துக்கு பிரச்சனை எதுவா இருந்தாலும் கால்சியம், விட்டமின் டி ஒரே ஒரு மாத்திரை கால்மாக்டி ரெகுலரா எடுத்துக்கிட்டாலே போதும். அடுத்தது மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி, நுண்ணூட்ட சத்துக்கள் நம்ம உடம்புல வந்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஒமேகா 3 ஏன் எடுத்துக்கணும் krill ஆயில் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு செல்களையும் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள உரிய வைக்கிறதுக்கு செல் சுவர சரி பண்ணணும். அதனால krill ஆயில், எவரிடே ஒன் சத்து மாத்திரை, எஸ்பிடிசி, ஏவிபிடி உங்களுக்கு காம்பினேஷனுக்கு தகுந்த மாரி எடுத்துக்கலாம். உடம்பு ஹீட்டா இருந்ததுன்னா ஏவிபிடி, உடம்பு ஹீட் இல்லன்னா எஸ்பிடிசி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். 6 தான் போட்டிருக்காங்க. எஸ்பிடிசி அல்லது ஏவிபிடி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். கால்மாக்டி அல்லது அயர்ன் ஃபோலிக் இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். அப்படி வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் பெர் டெஃபிஷியன்சி உங்களுக்கு என்ன தேவையோ அதோட கலந்து எடுத்துக்கும்போது ரிசல்ட் சூப்பரா இருக்கும். சரியா? அடுத்தது புரோட்டீன் டெஃபிஷியன்சி. புரதச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே டெஃபிஷியன்சி தான். நான் சொல்லுவேன், ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, 100 பேர் உடம்புலயும் புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு புரோட்டீன பத்தி ஒரு பெரிய ஒரு நாலேட்ஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து மக்கள் மத்தியில புரோட்டீன பத்தி ஒரு பெரிய நாலேட்ஜ் வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் டெஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப மஸ்ட்டு. இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன குடுக்குறாங்க புரோட்டீன் டெஃபிஷியன்சிக்கு அப்படின்னா, ஆ A1 வேகன் புரோட்டீன், A1 லீன் புரோட்டீன். A1 லீன் புரோட்டீன் 25 கிராம் வித் வாட்டர் ஆர் ஸ்கிம்டு மில்க். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 15 கிராம் புரோட்டீன போட்டு 2த்தையும் நல்லா மிக்ஸியில அடிச்சும் சாப்பிடலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஜூஸ்ல உங்களுக்கு புடிச்சதுல வந்து சாப்பிடலாம். எவரிடே ஒன் மாத்திரை ஒரு சத்து மாத்திரையும் லிவர என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு லிவோ டானிக். நமக்கு ஹோல்சேல் பிரைஸ் வந்து ரொம்ப கம்மின்னு உங்களுக்கே தெரியும். அப்போ ஜஸ்ட் ஒரு ரூ. 200 ஒரு டானிக்க வாங்கி குடிக்கிறதுல என்ன இருக்கு? அப்போ இத வாங்கி யூஸ் பண்ணும்பொழுது, உங்களுக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சிய வந்து பார்த்தீங்கன்னா போக்குது. குறைபாடு டெஃபிஷியன்சினா குறைபாடு. புரத குறைபாட வந்து நீக்குறது. மசில் வீக்னஸ். இப்ப என் சதை வந்து தொல தொலன்னு தொங்குது. அது வந்து டைட்னஸா இல்ல. அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்ஃபெக்ஷன்லாம் அப்பப்ப அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. டல்லா இருக்கு உடம்பு. அது மாரி ஹேர் லாஸ் முடி வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுது. அது மாரி ஸ்வெல்லிங், எடிமா அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பப்ப கை, கால்லாம் வீங்குது. புவர் வூண்ட் ஹீலிங் ஒரு புண்ணு வந்தா காய மாட்டுது. ஸ்கின் இஷ்யூஸ் ட்ரைனஸா இருக்கு. என் ஸ்கின் வறட்சியான சருமமா இருக்கு. இப்படி புரோட்டீன் குறைபாடுனால நெறைய பிரச்சனைகள், சிம்ப்டம்ஸ் காமிக்கும் நம்ம உடம்புல. அப்போ இப்பேற்பட்ட புரோட்டீன் குறைபாடுகள் இருக்கும் பொழுது, புரோட்டீன் எடுக்கும்போது சத்து மாத்திரையும் சேர்த்து எடுக்கணும் எவரிடே ஒன். பிளஸ் லிவோ டானிக் உடம்போட ஹீட்ட தணிச்சு, லிவர வந்து வேலை செய்ய வச்சா தான் உடம்புல சத்து உரியும். அதுக்கு தான் வந்து நம்ம இத குடுத்துருக்காங்க. இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவும். அடுத்தது வெயிட் மேனேஜ்மென்ட்க்கு இதே A1 லீன், A1 வேகன் புரோட்டீன் பவுடரோட சேர்த்து ஃபிட்னஸ் ஒன் மாத்திரைய வந்து கிரீன் டீ, பால், டீ, காஃபி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, ஃபிட்னஸ் ஒன் ஒரே ஒரு டேப்லெட்ட 1 டம்ளர் தண்ணீல ஹாட் வாட்டர்ல உடைச்சு போட்டீங்கன்னா, அப்படியே புஸ்ஸுன்னு பொங்கிரும். பொங்குனோனே ஒரு ஸ்பூனால கலந்தீங்கன்னா டீயா மாறிடும். அந்த டீ குடிச்சிட்டு, கார்பு கட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, மதிய சாப்பாட்டுக்கு 2 மதிய சாப்பாடுக்கு முன்னாடி 2 மாத்திரை அவ்வளோதான். எனக்கு பணம் இருக்கு சார். எனக்கு வெயிட் லாஸ் சீக்கிரம் ஆவணும் அப்டின்னா, மதிய சாப்பாடுக்கு முன்னாடி 2 மாத்திரை, ஈவினிங் சாப்பாடுக்கு முன்னாடி 2 மாத்திரை. இந்த 4 மாத்திரை யூஸ் பண்ணீங்கன்னா, வேற லெவல்ல குறையும். இப்படி வெயிட் மேனேஜ்மென்ட்ட பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட் நம்ம 4 ப்ராடக்ட் குடுத்துருக்கோம். சரிங்களா? கிட்னி ஃபங்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லிவோ டானிக் தான். ஏன் லிவோ டானிக்க நம்ம இந்த இடத்துல குடுக்குறோம் அப்டின்னா, அந்த முக்கரட்டை கீரை வந்து இதுல தான் இருக்கு. அந்த அந்த ப்ராடக்ட்ட வந்து அதுல கலந்திருக்காங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிட்னிக்கு உண்டான ஃபங்ஷனுக்கு உண்டான நெறைய மூலிகைகள் லிவோ டானிக்ல இருக்கு. பிளஸ் ஏவிபிடி ஜூஸ் குடுக்கலாம். பிளஸ் ஒமேகா 3 krill ஆயில் குடுக்கலாம். நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப ஸ்வெல்லிங் வருது, ஃபீட், காலு, கையி, வீக்னஸ், யூரினேஷன்ல பிரச்சனை, யூரின் அவுட்புட்ல பிரச்சனை, பிரீத்திங்ல பிரச்சனை, வாமிட்டிங் வருது. எல்லாமே கிட்னி ஃபங்ஷன் பிரச்சனை தான். அப்போ எஸ்பிடிசியா அல்லது ஏவிபிடியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. உடம்புக்கு தகுந்த மாரி சூஸ் பண்ணிக்கலாம். லிவோ ஒன் டானிக் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா குடுக்கணும். நான் சொல்றது என்னன்னா, இதோட சேர்த்து லிவர் ஒன் கேப்சூலும் குடுங்க. ரொம்ப ரிசல்ட் வந்து அதிகமா இருக்கும் கிட்னி ஃபங்ஷனுக்கு.
அடுத்தது ஜாயிண்ட் அண்ட் லிகமெண்ட் ஃபங்க்ஷன். நான் சொல்றது இல்ல, எல்லாமே கம்பெனி குடுத்த பிடிஎஃப். கம்பெனி சொல்லக்கூடிய விஷயம். ஜாயிண்ட் அண்ட் லிகமெண்ட் ஃபங்க்ஷன். மூட்டு மற்றும் அதோடைய அந்த மூட்டுக்கு இடையில ஜவ்வு, அது அந்த பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாயிண்ட் பெயினா இருக்கட்டும், டெண்டர்னஸா இருக்கட்டும், இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு இந்த ஆர்த்தோ ஒன், ஜாயிண்ட் ஃப்ளெக்ஸர், krill ஆயில், எஸ்பிடிசி ஜூஸ் இது 4ம் தர வேண்டியது இருக்கு. ஸ்டிஃப்னஸா இருக்கட்டும், மரமரப்பா இருக்குங்க. கை கால வந்து இப்படி மடக்க முடியல, முடியல. அத வந்து மொபிலிட்டி அந்த மறக் மறக்குன்னு சத்தம் கேட்குது. நடக்கும்போது. ஜாயிண்ட்ட சுத்தி ரெட்னஸா இருக்கு. செவந்து கிடக்கு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு, ஆர்த்தோ ஒன் ஜாயிண்ட் ஃப்ளெக்ஸர். ஆர்த்தோ ஒன் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மாத்திரை போடலாம் காலையில. மதியம் 2 மாத்திரை, சாயந்தரம் 2 மாத்திரை போடலாம். ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு 2, 2 போட்டாங்கன்னா குயிக்கா ரெக்கவர் ஆகும். இல்ல 1, 1 போடலாம். ஜாயிண்ட் ஃப்ளெக்ஸர் காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம், சாயந்தரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம், இல்ல சாப்பாட்டுக்கு முன்னாடி நோ ப்ராப்ளம். krill ஒன்னும் 2 சாஃப்ட் ஜெல் ஆஃப்டர் எ மீல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் குடுக்கலாம். இல்லன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 மாத்திரை krill ஒன் குடுக்கலாம். மதியம் குடுத்தா போதும். ஏதாவது ஒரு வேள. ஏன்னா எல்லா மாத்திரையும், கேப்சூலையும் ஒரே வேளையில சாப்பிட சொன்னா கஷ்டப்படுவாங்க. அதுக்காக தான். ஒண்ணா ஒரே நேரத்தில சாப்பிட பிரச்சனை இல்லனாலும் சாப்பிடலாம். எஸ்பிடிசி ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 30 எம்எல் ஒரே வேளையா குடிச்சா போதும். 2 வேள 15, 15 எம்எல்லாம் குடிக்க வேண்டிய தேவையில்ல. 30 எம்எல் ஒரே அத சாப்பாட்டுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிச்சாலே போதும். இப்படி நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு ஆர்த்தோ ஒன் வந்து நல்லா வேலை செய்யும். மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே. இத யூஸ் பண்ணும்பொழுது ஒரே ஒரு விஷயத்துல கவனத்துல கொள்ளணும். புளி கரைச்சு, புளிய வந்து அதிகமா புது புளிய யூஸ் பண்றது தவிர்க்கணும். புது புளிய யூஸ் பண்ணி இப்போ குழம்பு வச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா மூட்டு எலும்ப பாதிக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அந்த நேரத்துல உப்பு, புளி, காரம் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு, நெறைய கீரை, பருப்பு வகைகள், புரோட்டீன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரிசல்ட் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட்ல லிகமெண்ட் ஃபங்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஜெனரல் ஹெல்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவரிடே ஒன் சத்து மாத்திரை, krill ஒன், ஒமேகா 3, அஷ்வா ஒன், கால்மேக்டி. இது 4ம் போரும். ஜென்ரலா ஒரு ஜென்ஸ் சாப்பிடக்கூடிய எனர்ஜிக்கு தேவையான ப்ராடக்ட். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எவரிடே ஒன் காலையில 1 மாத்திரை, ஈவினிங் 1 மாத்திரை. krill ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 1, ஈவினிங் 1. அஷ்வா ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 1, ஈவினிங் 1 அல்லது காலையில 2 போட்டுறலாம். கால்மேக்டி வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம். முன்னாடியும் போடலாம், ஆஃப்டரும் போடலாம். புரிஞ்சுக்கோங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போட்டுருக்காங்க. அல்சர் இருந்துச்சுன்னா முன்னாடி போடக்கூடாது. அல்சர் இல்லன்னா பின்னாடி போடலாம். கால்மேக்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 போட்டுருக்காங்க. நம்ம 3 வரைக்கும் போடலாம். காலைல 1, மதியம் 1, நைட் 1. அப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரல் ஹெல்த் மென்னுக்காக குடுத்துருக்காங்க. அடுத்தது புரோஸ்டேட் ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஃப்ரீக்வென்ட்டா என்னால யூரின் போ முடியல. யூரின வந்து எனக்கு அடக்க முடியல. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. டிஃபிகல்ட் யூரினேட்டிங். எனக்கு சொட்டு சொட்டா வந்து யூரின் வருது. ஆனா திரும்ப திரும்ப நைட்ல எழும்ப வேண்டியதா இருக்கு. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. யூரின் போணும்னு மனசு வருது. யூரின் போனா யூரின் வரமாட்டேங்குது. சொட்டு சொட்டா வருது. இப்படி பல பெயின்ஃபுல் யூரினேஷனா இருக்கு. இப்படி நெறைய பின்னாடி இடுப்புலாம் வலிக்குது. அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கவலைப்படுவாங்க. புரோஸ்டேட் ஒன்னோட அஷ்வா ஒண்ண சேர்த்து குடுத்தீங்கன்னா, ரகளையான ரிசல்ட். இப்போ புரோஸ்டேட் ஒண்ணு நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ட வாங்கி சாப்பிட்டு அவ்ளோ ஹேப்பி கஸ்டமர் வச்சிருக்கோம். ஆந்திராலேருந்து கேரளா, கர்நாடகா வரைக்கும் நான் குடுத்துருக்கேன். புரோஸ்டேட் குடுத்த இடத்தெல்லாம், போன இடம்லாம் செல்வாக்கு அப்படிங்கிற மாரி, இந்த புரோஸ்டேட் மாத்திரை போன இடம்லாம் நம்ம கம்பெனிக்கு செல்வாக்கா இருக்கு. அவ்ளோ ரிசல்ட். இந்த புரோஸ்டேட் மாத்திரை வேலை செய்ற மாரி எந்த கம்பெனிலயும் நான் வேலை செஞ்சு பார்த்ததில்ல. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, புரோஸ்டேட்டுக்குன்னு பெர்ஃபெக்ட்டான ஒரு காம்பினேஷன்ல கஸ்டமைஸ்டு சொல்யூஷன் குடுத்துருக்காங்க நம்ம கம்பெனி. வேற எதுவுமே குறை சொல்லல. எல்லா ப்ராடக்டும் நல்ல ப்ராடக்ட் தான். பட் நம்ம கம்பெனி வொர்க்கிங் கேப்பபிள் நல்லா இந்த வச்சிருக்காங்க இந்த கேப்சூல்ல. இத வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஜென்ஸ் படக்கூடிய அவதிகள் 45 வயதுக்கு மேல யூரின்ல வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஜென்ஸுக்கு அதிகம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம், சாப்பாடு எல்லாமே. அதனால புரோஸ்டேட் ஹெல்த் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஹை பிவி ப்ராடக்ட் கூட. அப்போ விட்டாலிட்டி அண்ட் ஃபெர்டிலிட்டி மென் ஒரு ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விட்டாலிட்டி ஃபியூயல் இ 1 மாத்திரை, விட்டாலிட்டி ஃபியூயல் ஹெச் 2 மாத்திரை கேப்சூலு, அஷ்வா ஒன் வந்து காலையில 2, சாயந்தரம் 2 அந்த அளவுக்கு எடுக்கலாம். இப்படி இத 3ம் 4ம் எடுக்கும்போது krill ஆயில் சேர்த்துக்கலாம். அல்லது எஸ்பிடிசி சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துக்கும் பொழுது கால்மேக்டி சேர்த்துக்கணும். அப்புறம் பால் குடிக்கணும். இதெல்லாம் வந்து பண்ணுனீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் இன்கிரீஸ் இத பண்ணலாம். எரெக்டைல் டிஸ்ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எழுச்சிக்கு யூஸ் பண்ணலாம். இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கு. விட்டாலிட்டி, ஃபெர்டிலிட்டி மென் குழந்தை பொறக்கறதுக்கோ, இல்லது விட்டாலிட்டி சக்திக்கோ மென் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஜெனரல் ஹெல்த் ஜெனரல் ஹெல்த்தா வுமன் சாப்பிடக்கூடிய ப்ராடக்ட் அதாவது கண்டிப்பாக வுமன் ஒன் டானிக் இல்லாம எந்த பெண்களுக்கும் ப்ராடக்ட் குடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க பீரியட் நல்லா இருக்கு, நல்லா இல்ல. கர்ப்பப்பை நல்லா இருக்கு, நல்லா இல்ல. எதையுமே நீங்க வந்து எடை போடாதீங்க.
யாரா இருந்தாலும் உமன் ஒன் டானிக் பிளஸ் ஸ்வீட் 18 பிளஸ் அல்லது அமேசிங் 40 பிளஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உமன் ஒன் எல்லாரும் கொடுக்கணும். ஸ்வீட் 18 பிளஸ் இளம் பெண்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு 40 வயசுக்கு மேல ஆயிட்டாங்கன்னா அமேசிங் 40. அப்படி எல்லாருக்குமே ஸ்வீட் 18 பிளஸ் கொடுக்கலாம். ஆனா கல்யாணம் ஆனது 40 வயசுக்கு மேலனா அமேசிங் 40 இதை வந்து கொடுக்கணும். பிளஸ் கிரில் ஒன் டெஃபினட்டா கொடுக்கணும். அயன் ஃபோலிக் ஹெச்பியை ஏத்துறதுக்கு கொடுக்கணும். அயன் ஃபோலிக்னா ஹீமோஃபோர்டின் அது கொடுக்கணும். எஸ்பிடிசி அல்லது ஏபிபிடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் ஜூஸ் கொடுக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு உண்டான கோம்போ. ஓகே. அடுத்தது குழந்தை பிறக்கிறதுக்காக லேடிஸ்க்கு என்ன கொடுக்கணும்? இப்ப ஜென்ஸுக்கு அங்க கொடுத்தோம் விட்டாலிட்டி ஹெச்இ அஸ்வா 1 3 கேல்மேக்டி எஸ்பிடிசி ஜூஸ் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் 18 பிளஸ் அமேசிங் பார்ட்டி ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு அந்த உமன் ஒன் டானிக்கை கொடுக்குறோம். இதோட ஹெச்பியை ஏத்துறதுக்கு கொடுக்குறோம். பிளஸ் WLB1. இந்த WLB வந்து பாத்தீங்கன்னா எதுக்குன்னா விட்டாலிட்டிக்காக. அங்க விட்டாலிட்டிக்கு இ அண்ட் ஹெச் கொடுக்குறோம்ல ஆணுக்கு, இங்க பெண்ணுக்கு WLB1. இதை சேர்த்து கொடுக்கும்பொழுது குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை அந்த மூடை அவங்களுக்கு என்ஹான்ஸ் பண்றதுக்கும் ஆண் பக்கத்துல அவங்க திரும்புறதுக்கும் நிறைய ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? குடும்பத்துல சண்டை இல்லாம இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு WLB1. இதை யூஸ் பண்ணி பாருங்க, கிளாரிட்டியா இருக்கும். அடுத்தது லுக்கோரியா, வெள்ளைப்படுதல். வெள்ளைப்படுதல் பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த உமன் ஒன்ன லேடிஸ் நான் சொன்னேன்ன, லேடிஸ் எந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் உமன் ஒன்ன கொடுத்துடணும். பிளஸ் லூக்கோயோட்டி கொடுத்து அஸ்வாவனை கொடுக்கணும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகளை அஸ்வாவன் தான் தீக்கும். அதனால வந்து இந்த மூணுத்தையும் அவங்களுக்கு தரணும். ஓகே. அடுத்து வந்து இந்த இந்த டானிக்லாம் எப்படி குடிக்கணும் சார்னு சில பேருக்கு டவுட் வரும். அதே போட்டிருக்காங்க 10 to 20 ml பெர் டே. அப்போ ஒரே வேலை குடிக்கலாம் 20 ml, இல்ல 2 வேலையா குடிக்கலாம் 10 ml. சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கணும். ஓகேவா? கேப்சூல் வந்து 2 போடலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைப்படுதலுக்கு. அப்போ ஒரு நிமிஷம், நிறைய இருக்கா? இதை சீக்கிரம் முடிச்சிடுறேன். உமன் 40 பிளஸ் 40 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு அமேசிங் 40, கிரில் ஆயில், யங் ஃபியல் இதை வந்து மூணுத்தையும் கொடுக்கும்போது லேடிஸ் வந்து 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து இளமையா வாழ்றதுக்கு உண்டான விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம், ஏற்படுத்தலாம். ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், அந்த தூக்கத்துல வந்து வரக்கூடிய பிரச்சனைகள், எலும்பு அடர்த்தி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மூடு ஸ்விங்கு ஏஜிங் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து இதை கொடுக்கலாம். அடுத்தது கிட்ஸ் ஹெல்த், குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்னஸ் நோயிலேருந்தும் இன்ஃபெக்ஷன்லேருந்தும் பாதுகாக்கிறதுக்கு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா புவர் growth நல்ல வந்து வளர்ச்சி இல்லாம ஒரு ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்ட் இல்லாம அதாவது எப்படி இருக்காங்க, கை- கைப்புள்ள மாரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நோஞ்சா மாரி இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, சரியான வேர்டு நோஞ்சா. நோஞ்சா மாரி இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரிஸ்கா இருக்கிறதுக்கு, எனர்ஜி உள்ள பிள்ளையா மாறுறதுக்கு, கான்சென்ட்ரேட்டட் லேர்னிங் அண்ட் கேப்பபிள் நம்ம திங்கிங் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இரிட்டேஷன் இல்லாம மலச்சிக்கல் எல்லாம் வந்து தீர்த்து ரொம்ப குழந்தைய அற்புதமா வச்சுக்கிறது A1 ஜூனியர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 கிராம் டேஸ்ட்டுக்கு போட்டு, இல்ல 10 கிராம் கொடுத்தாலும் போதும். ஒரு நாளைக்கு 20 கிராம் யூஸ் பண்றீங்கன்னா 10 நாளைக்கு தான் ஒரு டப்பா. இப்படிலாம் நீங்க யூஸ் பண்ணி ஒரு 3 மாசம் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தையோட வளர்ச்சியை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நீங்க 10 கிலோ காய்கறி சாப்பிட்ட மாதிரி இது. 10 முட்டை 15 முட்டை சாப்பிட்ற மாதிரி இது. இந்த ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்தீங்கன்னா, என் புள்ள சாப்பிடல, என் புள்ள வந்து காய்கறி சாப்பிடல, பழம் சாப்பிட மாட்டுது, எல்லாம் வெறும் சாக்லேட்டா தின்னுட்டு இருக்கு, இப்படின்லாம் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்ல. எல்லா விதமான சத்துக்களும் என்ன பண்ணிடும், அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துரும். ஓகேவா? கிட்ஸ் ஹெல்த். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட பேருக்கு இன்னைக்கு தான் பிரச்சனையே, யூடிஐ ப்ராப்ளம் தான். அப்போ நம்ம உமன் ஒன் லூக்கோ யூடி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே ஒன் அமேசிங் 40 அல்லது ஸ்வீட் 18 பிளஸ், இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு கொடுத்தா போதும். யாருக்கு அப்படின்னு சொல்றேன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து ஆம்பளைங்களுக்கா இருந்துச்சுன்னா, மென்னுக்கா இருந்ததுன்னா எவ்ரிடே ஒன் சத்து மாத்திரை மட்டுமே போதும். ஓகேவா? ஆனா இதுல வந்து லிவர் ஒன் கலக்கணும். ஆனா லேடிஸா இருந்தாங்கன்னா 40 வயதுக்கு மேற்பட்டவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அமேசிங் 40, இல்லைன்னா இப்ப இளம் பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா ஸ்வீட் 18 பிளஸ், இதுல ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். பிளஸ் உமன் ஒன் டானிக் லுக்கோட்டிக்கான கொடுக்கணும் லேடிஸ்க்கு. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், யூரின்ல வரக்கூடிய ஸ்மெல்லை தவிர்க்கும், கலரை தவிர்க்கும், பிளட் யூரின்ல கலந்து வரும் சில பேருக்கு அது நிற்கும். இப்படி நிறைய விஷயங்கள் அன்பெல்லா ஃபீல் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துல இருந்து இது காப்பாற்றும். இதுக்கு போய் யூரிக் ஆசிட் கொடுக்கணுமானா வேணாம், தேவையில்லை. ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பைல்ஸ்.
பைல்ஸ் இன்னைக்கு மூல பிரச்சனைக்காக வந்து பார்த்தீங்கன்னா பைல் ஒன் மாத்திரையோட ஜிபிஎம் சிரப் அண்ட் எஸ்பிடிசி ஜூஸ் இதை கலந்து கொடுக்கும்போது பைல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெமெடி ரொம்ப ரொம்ப ஒரே மாசத்துல பைல்ஸை போக்கக்கூடிய ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருக்கு. அவங்க கிரீன் கேப்சூல் பச்சை கலர்ல 7 மாத்திரை வச்சிருப்பாங்க அந்த டப்பாக்குள்ள. அது வந்து டெய்லி நைட்டு ஒரு 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 மாத்திரை போட்டா போதும் முதல் 7 நாளைக்கு. ஆரஞ்சு கலர் கேப்சூல் அதாவது ரெட் கலர் கேப்சூல் ரெண்டு 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 த்ரைஸ் ஏ டே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்படி கொடுத்துருக்காங்க. 2 கேப்சூல் த்ரைஸ் ஏ டே. காலையில 2, மதியம் 2, நைட் 2 இந்த சேப் மாத்திரையே போடணும். ஒரு நாளைக்கு 6 மாத்திரை. இப்படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மிக சிறப்பான ரிசல்ட் உடனே வந்துடும். ஜிபிஎம் சிறப்பு ஒரு 15 to 20 ml ட்வைஸ் ஏ டே 2 வேளை கொடுக்கணும். எஸ்பிடிசி ஜூஸ் 2 வேளை. பைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல ரிசல்ட் வந்துடும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மியூக்கஸ் டிஸ்சார்ஜ் பண்ணும். உடல் சளியை வந்து உங்களுக்கு வந்து வெளியே எடுக்கிறதுக்கு பதில் கரெக்டா வச்சுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இச்சிங், அரிப்பு, அந்த ஆனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மலம் போகக்கூடிய இடத்துல அரிப்பு ஏற்படுறது, அந்த இரிட்டேஷன், எரிச்சல் இதெல்லாம் வந்து வர்றதை தடுத்துரும். பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபோர்ட் டியூரிங் பவுல் மூமெண்ட், மோஷன் போகும்போது வரக்கூடிய பெயின் உபத்திரவங்கள்லாம் தடுக்கும். இப்பேற்பட்ட விஷயத்த வந்து யூஸ் ஆகுது. ஆக்சுவலி தீனா வந்து இந்த பைல் ஒன்னை பத்தி அந்த அந்த அவருக்கு சொல்லணும். அந்த கரெக்டா அந்த பாகூர்ல உள்ளவருக்கு கரெக்டா சொன்னீங்கன்னா காலையில 2, மதியம் 2, நைட் 2 கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரிசல்ட் வந்து அதிகமா வரும். அடுத்தது அலர்ஜி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்ரிடே ஒன் எஸ்பிடிசி ஜூஸ். இப்ப அலர்ஜி, அரிப்பு, ரேஷஸ் இப்படி ஜென்ரலா இச்சி ஐஸ், கண்ணுல அரிப்பு வரும் சில பேருக்கு, த்ரோட்ல அது மாதிரி ஸ்கின்னு, த்ரோட் பெயின், அப்போ வந்து பாத்தீங்கன்னா காஃப், அடிக்கடி வீசிங் ப்ராப்ளம், இப்படி ஸ்வெல்லிங்னா வீக்கம், இப்படி உடம்புல அப்பப்ப ஏதாவது ஒரு அலர்ஜி வந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு சத்து மாத்திரை எவ்ரிடே ஒன் மாத்திரை, எஸ்பிடிசி ஜூஸ், அஸ்வா ஒன், இது 3 கொடுத்தா போதும். ரொம்ப ரிசல்ட் வந்து அதிகமா இருக்கும் அலர்ஜிக்கு. லோ இம்யூனிட்டி, இவருக்கு எதிர்ப்பு சக்தியே இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து எஸ்பிடிசி ஜூஸ் இருக்கு, அதை கொடுக்கணும். பிளஸ் வந்து எவ்ரிடே ஒன், அமேசிங் 40, ஸ்வீட் 18 பிளஸ், டயாவைட்டல் ஒன், எனி ஒன், இதுல ஏதாவது வந்து ஒன்னு கொடுக்கலாம். இது எல்லாமே மல்டி விட்டமின்ஸ் தான். டயாவைட்டல் ஒன் சுகர் உள்ளவங்களுக்கு டயாவைட்டல் ஒன் கொடுக்கலாம். அவங்களுக்கு இம்யூனிட்டி குறைவா இருக்குங்கிறத டயாவைட்டல் ஒன் கொடுத்தாலே போதும். அதுலயே விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு. அமேசிங் 40 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கொடுக்கும்போது அதுலயும் வந்து என்ன இருக்கு, நியூட்ரிஷன் இருக்கு. ஸ்வீட் 18 பிளஸ் இளம் பெண்களுக்கு கொடுக்கும்போது அதுலயே நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. நார்மலா எனக்கு சுகரும் இல்ல பெண்ணும் இல்ல அப்படின்னா எல்லாருக்கும் எவ்ரிடே ஒன். அப்போ இந்த 4 மாத்திரையுமே மல்டி விட்டமின்ஸ் இருக்கு. அதனால இந்த 4ல ஏதாவது ஒண்ணு கொடுத்தா போதும், ஒரு ஜூஸ் லோ இம்யூனிட்டி வந்து சரியாகும். ஓகேவா. அடுத்தது டயபெட்டிஸ். சுகருக்கு வந்து பாத்தீங்கன்னா டயாபைட்டல் ஒன் சுகர் மாத்திரை, லிவோ ஒன் டானிக், கார்பு கட்டு ஒன் மாத்திரை. கார்பு கட்டு ஒன் மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா மதிய சாப்பாட்டுக்கு 2 மாத்திரை சாப்பாட்டுக்கு முன்னாடி போடணும். டயாபைட்டல் ஒன் வந்து காலையில 1, சாயந்தரம் 1 போடணும். டயா ஒன் காப்பி கூடிய சீக்கிரம் வரப்போகுது. லிவோ ஒன் டானிக் ஒரு நாளைக்கு 20 ml 2 வேளை குடிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் பிரச்சனையிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸே இல்லாம இயற்கையா வாழ்றத கத்து கொடுத்துரும். வாழ்றத உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும். ஓகேவா. அடுத்தது ஆன்டி ஏஜிங். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் இளமையா மாறணும், நான் இளமையாவே இருக்கணும், ஸ்கின் எல்லாம் வந்து டோன் இருக்கும், யங் ஃபியூல், அஸ்வா ஒன்னு, மெரைன் கொலஜன், கிரில் ஒன்னு, இது நாலுமே வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணும் ஆன்டி ஏஜிங்க்கு. எப்படி அப்படின்னா யங் ஃபியூல் நமக்கு வந்து ஆன்டி ஏஜிங்காகவே கொடுக்கப்பட்ட ப்ராடக்ட். அஸ்வா ஒன்னு ஹார்மோன் இம்பேலன்ஸை போக்கி உங்களை நார்மல் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து செல்கள்ல இருந்து நீக்கினாதான் நமக்கு ரிசல்ட். பெரும்பாலும் ஆயுர்வேதிக் பேஸ்ல வந்து எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்தாலும் அஸ்வகந்தா இல்லாம கொண்டே வர மாட்டாங்க. காரணம் என்னன்னா அஸ்வகந்தால அவ்வளவு வேல்யூ இருக்கு. அது வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி. அஸ்வகந்தா மெரைன் கொலஜன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து 3 மாசத்துல கொலஜன் பேஸ் இம்ப்ரூவ் பண்ணி டொக்குலாம் வந்து சரி பண்ணிடும். கிரில் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா 3, அதனால அதுவும் சரி பண்ணும். நம்மள்ட்ட இவ்வளவு விதமான ஹில் அண்ட் பீச்சஸ், ஆம்பர் ஒன்னு, குவாட்ஸி இப்படின்ட்டு நிறைய விதமான ஸ்கின் கிரீம்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க எது உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க எது வேணுமோ உங்க லீடர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. இப்படி ஆன்டி ஏஜிங்க்கு நம்ம இவ்வளவு ப்ராடக்ட் கொடுக்குறோம். ஓகேவா. சரி, ஆன்டி ஏஜிங்னா என்ன? வயோதிகத்தை தள்ளி போடுறது, முடி கொட்டாம வச்சுக்கிறது, ஸ்கின்னை வந்து இளமையாவே வச்சுக்கிறது, பளபளப்பாவே வச்சுக்கிறது, மேனியை வந்து பாத்தீங்கன்னா ட்ரையா வறட்சியா இல்லாம ஹைட்ரேட்டா வச்சுக்கிறது, அதாவது குளிர்ச்சியா வச்சுக்கிறது, எல்லாத்துக்குமே தான் சொல்றேன். இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம் ஆன்டி ஏஜிங். அப்போ பாயிண்ட் டு ரிமெம்பர், கன்சல்ட் ஏ ஹெல்த் கேர் ப்ரொவைடர் பிஃபோர் ஸ்டார்டிங் எனி நியூ சப்ளிமெண்ட்ஸ். ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ணுங்க. இது வந்து என் உடம்பு இதெல்லாம் பண்ணுது, இதை எதை சாப்பிட்டா எனக்கு சரியான பிளேஸ்மெண்டா இருக்கும் அப்படிங்கிறத
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ட்ட நாங்க வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ட்ட நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதேமாரி ரெக்கமெண்ட் டோசேஜஸ வந்து பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பண்ணாம கரெக்ட்டா சாப்பிடுங்க. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதோட சேர்த்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலடு, லீன் புரோட்டீன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க. அதுமாரி வந்து பேலன்ஸ் டயட்ட யூஸ் பண்ணுங்க. ஒரு 7 டூ 9 மணி நேரம், 8 டூ 9 மணி நேரம் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, தூங்குங்க. நைட்ல தூங்குங்க. அதேமாரி வந்து சுகர் அவாய்ட் பண்ணுங்க. அதுமாரி சுகர் உள்ள ஸ்நாக்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. தண்ணி நெறைய குடிங்க. இப்ப இந்த ப்ராடக்ட்ட சாப்பிட்டு ஏதாவது ஒரு அறிகுறி தெரியுதுன்னா, தண்ணி நெறைய குடிச்சாலே போரும். அட்லீஸ்ட் 3 டூ 4 லிட்டர் பெர் டே. கன்சிஸ்டன்ஸா நீங்க தண்ணி குடிச்சாலே, நல்லா தூங்குனாலே, இது நல்லா வேலை செஞ்சு உங்கள அற்புதமான இடத்துக்கு கொண்டு வரும். அடிக்கடி இந்த இந்த டீ, காஃபி, இந்த கெஃபைன் அண்ட் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதாவது கோகோ கோலா, பெப்சி இதே மாரி அமுதம் இப்படி கடையில விக்கக்கூடிய கோலாஸ் இதே மாரி பாட்டில் ஐட்டம்ஸ்லாம் குடிக்கிறத தவிர்த்துக்குங்க இத சாப்பிடும் பொழுது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி டயட்ட வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரொம்ப கிளாஸா நீங்க மாறுவீங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர்வீங்க. உங்க உடம்ப பாதுகாத்தா வச்சுப்பீங்க. அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்பேற்பட்ட இந்த மீட்டிங்க்கு வந்த உங்க அனைவருக்கும் என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறவங்க எத்தனையோ பேர் வந்து இதுக்கு எத எத குடுக்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு டவுட்ஸ்லாம் இருக்கும். கிளாரிஃபை உங்களுக்கு நெறையா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு